பழைய மாணவர் சங்கத்தின் மிக முக்கியமான உறுப்பினர். எங்களோட சமூக சேவைகளில் தொடர்ச்சியாக ஈடுபடக்கூடிய ஒருத்தர். எந்த ஒரு சமூக சேவை என்றாலும் தண்ட வேலையை விட்டுட்டு வந்து சமூக சேவையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சகோதரர் ரம்சான் மௌலவி. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லதி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஸ்தஃபா. வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹோராபல முஸ்லிம் பாடசாலையின் 2026 வருடம் பாடசாலைக்கு 75 வயது 75ஆம் ஆண்டு நிறைவு விழாவை இந்த வருடம் பூராக தொடர்ந்து விசேடமாக கொண்டாடுவதற்கு முதற்கட்டமாக இன்றைய தினம் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைப்பதற்காக வேண்டி தரம் 9 மாணவிகளான ரீமா மற்றும் ஃபாத்திமா ஆகியோரை கிராத் ஓதுவதற்காக வேண்டி அன்போடு அழைக்கின்றேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அரஐதல்லதீ யுகத்திபு பித்தீன் ஃபதாலிகல்லதீ யதுல் யதீம் வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன் வயம்னஊனல் மாஊன். சதகல்லாஹுல் அலியுல் அலீம். ஹைரன். இன்றைய தினம் இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஏற்பாட்டுக்குழுவான எமது பாடசாலையின் பழைய மாணவர் சங்க செயலாளர், உபத்தலைவர், அதே போல நிர்வாக உறுப்பினர்கள், பழைய மாணவர்கள், அதே போல பாடசாலையின் மாணவர்களினது அன்பு பெற்றோர்கள், பாதுகாவலர்கள், பள்ளி வாயல்களின் இமாம்கள், பள்ளி தலைவர்கள், ஊரிலுள்ள விளையாட்டுக் கழகங்கள், சங்கங்களுடைய தலைவர்கள், செயலாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் பாடசாலை அதிபர், பாடசாலை நிர்வாகம், பாடசாலை ஆசிரியர்கள் சார்பாக அன்போடு இன்முகத்தோடு வருக வருகவென வரவேற்று கொண்டு தற்பொழுது முதல் இந்த நிகழ்வு தொடர்பான சகல அம்சங்களையும் தொடர்ந்து நடத்துவதற்காக வேண்டி ஆசிரிய நண்பன் மதிப்புக்குரிய ஆஷிக் ஆசிரியர் அவர்களை அன்போடு இந்த இடத்திற்கு அழைக்கின்றேன். தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக பாடசாலையின் அபிவிருத்தி சங்க செயலாளர் மதிப்பிற்குரிய நண்பன் அஷ்ரப் அவர்களுக்கும், அதே போன்று பழைய மாணவர் சங்க செயலாளர் பாய்ஸ் மௌலவி அவர்களுக்கும், பாடசாலையின் ஆசிரியர்களுக்கும், என் அன்பு உறவுகளுக்கும், என் அன்பு பாடசாலை மாணவ செல்வங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. முக்கியமானதொரு நிகழ்வு. ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு பாடசாலைகளிலும் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெற்றாலும் ஹோராப்பளை பாடசாலைக்கு மிக பெரும் சவாலான ஒரு விடயம். இவ்வாறான ஒரு உதவித்தொகை கிடைப்பது எமது பாடசாலைக்கு மிகவும் அரிது என்றே கூற வேண்டும். மிக பெரும் சவால்களுக்கு மத்தியில் பழைய மாணவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த உதவித்தொகைகள், அதாவது இந்த பாடசாலை உபகரணங்கள் பெறப்பட்டுள்ளது. உண்மையிலே அதன் அடிப்படையில் பாடசாலையின் பழைய மாணவர்களுக்கு எமது நன்றிகளை இந்த சங்கங்களுக்கு நாங்கள் கூற வேண்டும். அதே போன்று எமது பாடசாலை என்று சொல்லும் பொழுது 75 ஆண்டுகளை பூர்த்தி செய்ய போகின்றது. மிகப்பெரிய ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு பாடசாலை. அனுராதபுர மாவட்டத்திலேயே மிகவும் பழமை வாய்ந்த வரலாற்றை கொண்ட ஒரு பாடசாலை. கெக்கிராவ முஸ்லிம் மகா வித்தியாலயத்தை விட பழமையான ஒரு பாடசாலை. அனுராதபுர சாகிரா பாடசாலைக்கு நிகரான வரலாற்றை கொண்ட ஒரு பாடசாலை. அனுராதபுர
மாவட்டத்தில் வடமத்திய மாகாணத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த பாடசாலைகளில் ஒன்று. இதில் இருக்கக்கூடிய பலரும் இந்த ஸ்கூல்ல இந்த பாடசாலையில கல்வி கற்றவங்க. நான் ஓலவல் வரைக்கும் இந்த ஸ்கூல்ல தான் படித்தது. இப்படி நிறைய பேர் இதே ஸ்கூல்ல படித்து பல துறைகளுக்கும் சென்றவங்க இருக்காங்க. அதன் அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு மைல்கல் 75 வருடங்களை நிறைவு செய்து அதை பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடுறதுக்கு எங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு பழைய மாணவர் சங்கம் தயாராக இருக்கின்றது. அதே போன்று 2024ஆம் ஆண்டில் இருந்து எங்களோட பாடசாலையிட ஒவ்வொரு செயற்பாட்டிலையும் பழைய மாணவர் சங்கம் முன்னின்று செயற்படுகிறது. பொருளாதார உதவிகளில் இருந்து அனைத்து செயற்பாடுகளுக்கும் ஸ்கூலுக்கு பக்கபலமாக பழைய மாணவர் சங்கம், அதே போன்று பாடசாலையின் அபிவிருத்தி சங்கங்கள் மிக முக்கியமான பங்குகளை வகிக்குது. அதில் ஒரு கட்டமாக தற்பொழுதும் மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்கள் வழங்கப்பட இருக்கின்றது. இது வேற பாடசாலைக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை இந்த மாணவர் சங்கம் உங்களுக்காக முயற்சி செஞ்சு இங்க பெற்று வழங்கி இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு சகோதரர் இருக்காரு, நான் பெயரை குறிப்பிட விரும்பல, அவரும் அவருடைய பெயரை பயன்படுத்துறதுக்கு விரும்ப இல்லை. அவர முழுமையான ஒத்துழைப்போட அவர ஏற்பாட்டில் பழைய மாணவர் சங்கம் இதை உங்களுக்காக வழங்குது. அவரும் எமது பாடசாலையிட ஒரு பழைய மாணவர், பெயர் தெரிஞ்சதோ இல்லையோ அவருக்காகவும் துவா செஞ்சு கொள்ளுங்க. இவ்வாறான உதவிகள் தான் எங்கட மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு. அதுல நிறைய ஸ்கூல்ல நாங்கள் கடைசியாக எங்களுடைய ஸ்கூல்லையும் கெகிராவே ஸ்கூல்லையும் கொடுத்திருந்தோம். குறிப்பிட்ட சில மாணவர்களுக்கு தான் வழங்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இங்க எல்லா மாணவர்களுக்கும் வழங்கத்துக்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. மிகப்பெரிய ஒரு சேவை என்று தான் சொல்லணும். பழைய மாணவர் சங்கம் இந்த கடந்து வந்த ஒரு வருடத்துல மாத்திரம் பல சேவைகளை செஞ்சிருக்குது. பப்ளிசிட்டி பண்றதுக்காக இல்லை. எங்கட ஸ்கூல், எங்கட மாணவர்கள், எங்கட கல்வியால் எங்கட ஊரை முன்னேற்றணும் என்ற ஒரே ஒரு காரணம். அதுக்கான முழுமையான முயற்சி தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. அதுல ஒரு கட்டமாகத்தான் இதுவும் நடைபெறுகின்றது. எதிர்காலத்துல சில திட்டங்கள் இருக்குது பழைய மாணவர் சங்கத்துக்கு. அதுல ஒரு சில விஷயங்களை மாத்திரம் சொல்லுதன். அதுல முக்கியமானது எங்கட வெளிச்சத்திற்காக சோலார் லைட்டுகளை பூட்டுது ஐடியா ஒன்று இங்க இருக்குது பழைய மாணவர் சங்கத்தால. அதே போல சிசிடிவி கேமரா மிக விரைவில் பொருத்தப்படும் பாடசாலைக்கு, அதுக்குரிய ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. நாடளாவிய ரீதியில மிக பெரும் கண்காட்சி ஒன்று, சித்திர கண்காட்சி ஒன்று பழைய மாணவர் சங்கத்தால நடாத்தத்துக்குரிய ஏற்பாடுகள் இருக்குது. இது எல்லாமே 2026ஆம் ஆண்டுல நடாத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள். எங்கட பாடசாலையிட நட்பெயரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு செயற்பாடுகளாக இது இருக்குது. இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் இதுல ஒவ்வொரு கட்டமாக நடைபெறும். இதுல நாங்க எங்கட ஊர்ட பல வளர்ச்சிகள்ல பாடசாலையிட வளர்ச்சி மிக முக்கியமானது. பாடசாலையிட வளர்ச்சி என்று சொல்லுத நேரம் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சங்கங்கள் எல்லாம் ஒன்றாக இணைஞ்சு செயற்பட்டா மட்டும்தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சும். இல்லைன்னு சொன்னால் அது ஃபெயிலியராக முடியும். அதில் அடிப்படையில் 2025 கடந்து வந்த வருடமாக இருந்தாலும் சரி, நாங்கள் இப்போ நடப்பு ஆண்டாக இருக்கும் 26ஆக இருந்தாலும் சரி, எல்லா மாணவர்களோட ஒத்துழைப்போடையும் நாங்கள் சிறந்த முறையில் இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு செஞ்சிருக்கோம். எதிர்கால எங்களோட செயற்பாடுகளும் இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக நடைபெறும். அதன் அடிப்படையில் எங்களோட ஊரில் பல சங்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு சங்கங்களுடையும் உதவிகள் பாடசாலைக்கு கிடைக்குது. அதில் மிக முக்கியமாக நாங்கள் சொன்னதை போல எங்களோட பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பாடசாலையின் பழைய மாணவர்கள், அதே போன்று அல்ஃபலா சமூக முன்னேற்ற கழகம், யுனைடெட் விளையாட்டுக் கழகம், யங்ஸ்டார் விளையாட்டுக் கழகம் என்று சொல்லி எல்லா சங்கங்களும் உதவிகளை வழங்குது. பாடசாலையின் அடிப்படையில் பழைய மாணவர் சங்கம் முதன்மையானதாகவும் முன்னிலை நின்றும் பாடசாலைக்குரிய அனைத்து உதவிகளையும் வழங்குதாங்க. அவர்களுக்கு முதல் கட்டமாக எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுதன். இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர்லையும் நல்ல முறையில் இந்த இவங்களுடைய சேவைகள் தொடரணும். அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த மாணவர்களுக்குரிய பொதிகளை வழங்கி வைக்க இருக்கின்றோம். சில கல்வி கற்கிற மாணவர்களுக்கான
பாடசாலை உபகரணங்கள் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த உபகரணங்களை வழங்கி வைக்கிறதுக்காக பழைய மாணவர் சங்கத்தின் மிக முக்கியமான உறுப்பினர், எங்களோட சமூக சேவைகளில் தொடர்ச்சியாக ஈடுபடக்கூடிய ஒருத்தர், எந்த ஒரு சமூக சேவை என்றாலும் தண்ட வேலையை விட்டுட்டு வந்து சமூக சேவையில் இருக்கக்கூடிய ஒருத்தர், சகோதரர் ரம்சான் மௌலவி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இதனை பெற்றுக்கொள்வதற்காக 9ஆம் தர மாணவர்களான ஏஆர் சஃப்ரின், பேர் கூப்பிட வாங்கல, முகமது ரீகா, ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கல அது